ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். டுடே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A ஓட மெயின்ஸ் எக்ஸாம் நடந்தது. அதோடைய தமிழ் 60 கொஸ்டின்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த குரூப் 2A கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப்பாகவும் இல்லை, ஈஸியாகவும் இல்லை, ஒரு மாடரேட்டாக இருந்தது. ஓகேங்களா, ஒரு 40 கொஸ்டின்ஸ் பக்கம் நமக்கு தெரிந்த வகையிலும் ஒரு 20 கொஸ்டின் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணியும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த 60 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 1, 4, 2. இதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது ஐ அப்படின்னா நுண்மை அப்படிங்கிற பொருள், ஓ அப்படின்னா கொன்றை, ஔ அப்படின்னா பூமி அப்படிங்கிற பொருள் தரும், நூ அப்படின்னா யானை. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. கோல், கோல், கோல். ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அழகு, வலுவழுப்பு, இடையூறு. அதுதான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. வியாழம், வியாழம். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பாம்பு, புலி. இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், ஆஸ்தடிசியன் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அழகு கலைஞர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஓகே. ஃபிஃப்த்து கொஸ்டின், பிழைகளற்ற தொடரை தெரிவு செய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மட்டுவார் குழலி மணி தக்காளி பொரியல் செய்தால் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 46 கொஸ்டின், மரபு சொற்களை பொருத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது எலி அப்படின்னா குட்டி, யானை அப்படின்னா கன்று அப்படின்னு வரும் இளமை பெயர், குதிரைக்கான இளமை பெயர் என்ன அப்படின்னா மரி. ஓகே, நாய்க்கான இளமை பெயர் குருளை. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, செவன்த் கொஸ்டின், எதிர் சொல்லை கண்டறிக. கேளார். ஓகேங்களா, கேளார்னா என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா கேட்கல அப்படிங்கிறது வரும். இதற்கான எதிர்ச்சொல் கேட்டார் அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 48 கொஸ்டின், அகலாது என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அணுகாது அப்படிங்கிறது தான். ஓகே, 9th கொஸ்டின், பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதை வந்து பிரித்து எழுதுறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்னு தான் பிரிக்க முடியும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. பாகற்காய். இதை வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் சி பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு வந்து பிரிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்னும் கூற்றினை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது புலவர் சிங்கம் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் யாருன்னா நக்கீரர், தற்கால அகத்தியர் அப்படின்னு போற்றக்கூடியவர் யார் அப்படின்னா கா வெள்ளை வாரணன் அவர்கள். அதற்கடுத்து இலக்கண தாத்தா அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் மேவி வேணுகோபாலன், சிலையடை மன்னர் அப்படின்னு போற்றக்கூடியவர் யார் அப்படின்னா கீவா ஜெகநாதன். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆலாபனை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி நமக்கு தெரியும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான். ஓகே, இவர் பார்த்தீங்க அப்படின்னா கவிக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கிய இதில் வந்து நடத்திட்டு வந்தார். அதனால் இவர் என்னன்னு சொல்லுவாங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எழுதிய பிற நூல்கள் என்னென்ன அப்படின்னா பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், இந்த மாதிரியான எண்ணற்ற நூல்களையும் இவர் எழுதியிருக்கார். இவர் எவ்வாறு போற்றப்படுறாரு அப்படின்னா மரபு கவிதையில் மலர் பார்த்தவர், புது கவிதையில் வேர் பார்த்தவர் அப்படின்னும் போற்றப்படுறாரு அப்துல் ரஹ்மான் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்த்த பகையை இளையதாய பொழுதே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தனிமரம் காடாதல் இல்லை அப்படிங்கிற பொருள் வந்து இடம்பெறுது. ஓகே, 55 கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவருக்கே புலனாம் இப்பாடலடிகள் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி
பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிறதா. ஓகேங்களா, ஒரு பாம்புக்கு தான் தெரியும் அந்த பாம்பு வந்து எந்த திசையில் போகுது, எப்படி மூவ்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது. அதே போல் புலவர்களுக்கு தான் தெரியும், புலமை மிக்க அந்த புலவர்களுக்கு தான் புலமை மிக்கவர்களை பற்றி தெரியும் அப்படிங்கிறதா இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமையும் என்றே உணர்பதாம். இதோட தொடர்புடைய பழமொழி என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படிங்கிறதா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, 2 3 4 1 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, உடும்பு பிடி போல அப்படின்னா உறுதி தெரியும். பசு மரத்து ஆணி போல, பசு மரத்தில் ஆணி அடித்தோம்னா அப்படி பதியும், ஆழமாக பதிதல். மலரும் மனமும் போல இணை பிரியாமை, ஒற்றுமையாக இருக்கிறது. பகைவனை கண்ட பனி போல விலகுதல். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். களம்பாலில் துளிநஞ்சு போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னா ஆப்ஷன் சி, தீமை. ஓகேங்களா, அந்த பாலில் நஞ்ச கலத்தா என்ன உண்டாகும், தீமை உண்டாகும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓமை தொடர்களை பொருளோடு பொருத்துக. ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 2 3 4 1 அதுதான் இதற்கான ஆன்சர். இடியோசை கேட்ட நாகம் போல, இடியோசை கேட்ட நாகம் என்ன ஆகும் அப்படின்னா மிரட்சி அடையும். களம்பாலில் துளி நஞ்சு போல, பாலில் நஞ்ச கலக்கிறது வன்மம். மலைமுகம் காணா பயிர் போல, மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா பயிர் என்ன ஆகும், ஏக்கமாகும். கல் மேலே எழுத்து போல, கல் மேலே எழுத்து எழுதுறோம் அப்படின்னா அது என்ன இருக்கும், காலத்துக்கு நிலச்சிருக்கும். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மழை பெய்தால் நெல் விளையும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்னா ஆப்ஷன் சி, செய்தி வாக்கியம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தியை வந்து வாக்கியம் வடிவில் கொடுக்கறதுனால இது செய்தி வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. இதற்கான ஏற்ற வினாவினை கண்டறிக. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். எவை நாட்டை பாழாக்குகின்றன அப்படிங்கிறதா. ஓகேங்களா, இந்த வினா கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் தான் என்னவா இருக்கும், விடையாக இருக்கும். அந்த 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 பாயிண்ட்டை வந்து நம்ம தூக்கிட்டு மிச்சத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வினாவாக மாற்றுறோம். இதில் முக்கியமான கீ பாயிண்ட் போர்கள், இதை நம்ம தூக்கிட்டு என்ன பண்ணுறோம், எவை நாட்டை பாழாக்குகின்றன அப்படின்னு நம்ம கொஸ்டின் வைக்கிறோம். அதற்கான ஆன்சர் போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம் அப்படிங்கிற இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, எதை கண்டு மயங்கிட்டோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், வினையால் அணையும் பெயரை பொருத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, 2 4 3 1 அதுதான் இதற்கான ஆன்சர். கற்றோர் அப்படின்னா படற்கை வினையாளனையும் பெயர். ஓகே, வந்தேனை அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று வினையாளனையும் பெயர். வந்தாயை அப்படின்னா என்னன்னா உயர்திணை வினையாளனையும் பெயர். வந்தானை அப்படின்னா முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடிக்கோடிட்டப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் பொருத்துக. ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 2 4 1 3 இதுதான் இதற்கான ஆன்சர். என கூறினான் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா வினை எச்சம். ஓகேங்களா, ஓகே. அதற்கடுத்து காணாது சென்றான் அப்படின்னா எதிர்மறை வினையச்சம். ஓகேங்களா, பார்க்காம போகிறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் தான், அதனால இது எதிர்மறை வினையச்சம். இனிது பேசினாய் அப்படின்னா குறிப்பு வினையச்சம். ஓகேங்களா, இனிது அப்படின்னா ஒரு இனிமையாக பேசுதல், அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேரையோ செயலையோ குறிக்கக்கூடிய எதுவுமே இடம் பெறலை. ஓகே, படிக்க வேண்டுகிறான் அப்படின்னா நிகழ்கால வினையச்சம். ஓகேங்களா, படித்தல் அப்படிங்கிறது ஒரு நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதனால் இது வந்து வினையச்சத்தை கொண்டு முடிவதனால நிகழ்கால வினையச்சம். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதன் இலக்கண குறிப்பு யாது அப்படின்னா ஆப்ஷன் டி, காரியவாகு பெயர். அதுதான்
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். பொன்னி அப்படின்னா பொருளால் வரு பெயர். ஓகே. மண்ணகத்தி அப்படின்னா இடத்தால் வரு பெயர். மூவாட்டையால் அப்படின்னா காலத்தால் வரு பெயர். திணித்தோழி அப்படின்னா சினையால் வரு பெயர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகள். விருந்து ஆயினும் உவக்கும் அல்லின் வரின். ஓகேங்களா, இந்த வரிகளை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. முறைப்படி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அல்லின் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். ஓகேங்களா, இரவு நேரத்தில் அந்த விருந்தினரை வந்து உபசரிக்கிறத பற்றி சொல்லக்கூடியதா இந்த வரிகள். அல்லின் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான் அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வெல் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் யாது அப்படின்னா ஆப்ஷன் பி வெல்லுனா வென்றவன் அப்படின்னு வந்து முடியும். ஓகேங்களா, அதுதான் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா வினையை வந்து அணைக்கக்கூடிய பெயர் தான் வினையால் அணையும் பெயர். ஓகே, உருகன் என்ற சொல்லின் வேர் சொல் கண்டறிய. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உரு அப்படிங்கிறதா. வேர் சொல் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா சிம்பிள் கட்டளை இடும்படி வரும். அது அதன்படி வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், வேர் சொல் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதில் கட்டளை இடும்படி என்ன வந்திருக்கு, உரு அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி துலாக்கோல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை வந்து தருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி மை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்தீங்கன்னா மலடு அப்படிங்கிற பொருள் தருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். வெளி அப்படின்னா என்ன பொருள்னா பழி அப்படிங்கிற பொருள் தரும். வெள்ளி அப்படின்னா சிற்றேலம் அப்படிங்கிற பொருள் தரும். இந்த வெள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அறிவின்மை அப்படிங்கிற பொருள் தரும். அதே வெளி அப்படின்னா ஆகாயம். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்டிலஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நத்தை வகையைத்தான் சொல்கிறாங்க நாட்டிலஸ் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அரிஸ்டாலஜி அப்படிங்கிற ஆங்கில சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உணவுக்கலை. அதுதான் வந்து அரிஸ்டாலஜி அப்படிங்கிற ஆங்கில சொல்லின் பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் அப்படிங்கிறதா இது சந்தி பிழையற்ற தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக. ஓகே, இதில் பொருந்தாத இணை எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஊளை அப்படிங்கிறது தீ நாற்றம் அப்படிங்கிறதா பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழையான இணையை கண்டறிக. ஓகே, இதில் பிழையான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் டி அழத்தி நெய்தல் நிலப்பெண் அப்படிங்கிறதா பிழையான ஒரு இணை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நிலமடந்தை கெளில் ஒழுகும். இந்த சொல்ல பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தொல்காப்பிய வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஐங்குறு நூறு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மருதமோ ஓரம் போகி நெய்தலம் அம்மூவனன் கருதும் குறிஞ்சி கபிலன் பாளையோ ஓதலாந்தையார் இப்படின்னு ஆரம்பிக்கும். இதில் வந்து மருதத்தா ஐங்குறு நூறில் முதன்மைப்படுத்தியிருப்பாங்க. ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஐங்குறு நூறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்தரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார்
அப்படின்னா ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா தான் இந்த கூற்றை வந்து கூறியவர். ஓகேங்களா, ஒரு தேர்தலுக்காக வாக்கு சேகரிக்க போயிருப்பாரு. அப்பதான் அவர் சொல்லியிருப்பாரு, மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை போட மறவாதீர் முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சின்னத்துக்கு அவர் வந்து அவர் ஓட்டு கேட்டிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் எந்த படைப்புக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி சஞ்சாரம் அந்த நூலுக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3142 இதுதான் இதற்கான ஆன்சர். அணுக்கம் அப்படின்னா பாம்பு அப்படிங்கிற பொருள் தரும். உண்ணி அப்படின்னா குதிரை அப்படிங்கிற பொருள் தரும். ஏனம் அப்படின்னா மான் அப்படிங்கிற பொருள் தரும். ஸ்கரா அப்படின்னா என்னன்னா ஆண் முதலை அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமொழியினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலே தான். ஓகேங்களா, ஒருத்தனுடைய வாழ்க்கை எதில் இருக்குது? வாயில தான் இருக்குது. அவன் நல்ல சொற்கள் பேசுனா அவன் முன்னேறுவான், தீய சொற்கள் பேசும்போது வாழ்க்கையில் பின்னுக்கு வருவான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை எது அப்படின்னா ஆப்ஷன் டி முற்று மோனை. அதுதான். ஓகேங்களா, மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருதல். ஓகேங்களா, இதில் பாருங்க, பேசு பொய்கை பூதம் பேயாழ்வார் இதெல்லாமே பகர வரிசையில் வரக்கூடிய ஒரு சொற்கள் தான். 1 2 3 4. ஓகேங்களா, இந்த 4 சீர்கள்லையுமே வர்றதுனால இந்த மோனை முற்று மோனை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் இத்தொடர்களில் இடம்பெறும் மோனை சொற்களை வந்து கண்டறிக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஞான சுடர் விளக்கு ஞான தமிழ் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செறிவு எனப்படுவது கூறியது மர அமை நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை இப்பாடலடிகளில் இடம்பெறும் இயல்பு சொற்களை கண்டறிக என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி மரா அமை அறியாமை. இயல்பு அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ். ஓகேங்களா, ரைமிங் எந்த வேர்ட்ஸ் வந்திருக்கு? மரா அமை அறியாமை அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி இவள் காண்பித்தாள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, பிறவினைனா பிறரை கொண்டு செய்தல், தன்வினைனா தானே செய்கிறது, அவள் காண்பித்தாள்ங்கிறது பிறவினை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சேர்கிறேன் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை இந்த குறளடி எவ்வகை வாக்கியம் அப்படின்னா ஆப்ஷன் சி செய்யப்பாட்டு வினை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கிளி பழத்தை கொத்தி தின்றது. ஓகேங்களா, ஆப்ஷன் சி செய்தி வாக்கியம். ஓகேங்களா, செய்தியத்தான் சொல்லுது, அதனால இது செய்தி வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 2 3 4 1 தான். சாரி, ஆப்ஷன் பி 2 3 4 1. அதாவது வகுப்பு கலைந்தது அப்படின்னா என்னன்னா இடவாகு பெயர், கொழுந்து நட்டனர் அப்படின்னா சினையாகு பெயர், பொழுது சாய்ந்தது அப்படின்னா காலவாகு பெயர், கார் பெய்தது அப்படின்னா பண்பாகு பெயர். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேற்றுமை உறுப்பினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிது பொறுத்துக. ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 1 4 3 அதுதான் இதற்கான ஆன்சர். யான் அப்படின்னா என் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் அப்படின்னா அப்படின்னு வரும். ஓகே, யாம் அப்படின்னா எம் அப்படின்னு வரும். நீ அப்படின்னா உன் அப்படின்னு வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அருகோணம் என்பது எவ்வகை பெயர் அப்படின்னா ஆப்ஷன் டி வடிவ பண்பு பெயர். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசையில் சொற்களை வந்து சீர் செய்தல் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி காட்சி கூடம் குங்குமம் செந்தமிழ் சொல்லேர் உழவர். அகர வரிசைனா நமக்கு தெரியும் என்னென்ன கா கா சா. ஓகேங்களா, இந்த வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களை அதன்படி முறைப்படுத்துறது தான் அகர வரிசை. இதன்படி காட்சி கூடம் குங்குமம் செந்தமிழ் சொல்லேருள்வர் அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்தல். ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி திண்ணன் துணி
தென்னை தொட்டி அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வீல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் கண்டறிக அப்படிங்கிறது. வினையெச்சம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வீழ்ந்து அப்படிங்கிறதா இதற்கான வினையெச்சம். ஓகேங்களா? ஓகே, வீழ்ந்த அப்படிங்கிறது என்ன? பெயரெச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக அப்படிங்கிறது. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வாழ்க அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 4 3 1 2 அதுதான் இதற்கான ஆன்சர். விட்ட ஆகுபெயர் அப்படின்னா என்னன்னா தஞ்சாவூர் வந்தது அப்படிங்கிறது. விடாத ஆகுபெயர் அப்படின்னா புலி தின்றான் அப்படிங்கிறது. எண்ணல் அளவை ஆகுபெயர் அப்படின்னா கால் வலிக்கின்றது அப்படின்னு வரும். கால் வலிக்கின்றது. காரியவாகு பெயர் அப்படிங்கிறது என்னன்னா என் பிழைப்பு கெட்டது. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 1 4 2 அதுதான் இதற்கான ஆன்சர். புலி நட்டான் அப்படின்னா இருமடி ஆகுபெயர். காரறுத்தான் அப்படின்னா மும்மடி ஆகுபெயர். அறுபதம் முரளும் அப்படின்னா அடையெடுத்த ஆகுபெயர். மக்கட் சுருட்டு என்மனார் புலவர் அப்படின்னா இரு பெயரொட்டு ஆகுபெயர். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் ஒரு 20 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாகவும் செட் பண்ணியிருக்காங்க. இது மாட்ரேட்டாக தான் இருக்குது. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.